நீங்க உடனே டெல்லிக்கு வரணும். இது அமித்ஷாவினுடைய நேரடி உத்தரவு அப்படிங்கிற பேர்ல விஜய டெல்லிக்கு வர சொல்லிட்டாங்க. ஆட்டத்தை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வெளிப்படையா பாஜக தரப்பில் இருந்து பல தூதுகள் விஜயை வந்து சேர்ந்திருக்கிறது. விஜய் வேற வழியே கிடையாது, முதல்ல இருந்து தன்னுடைய சிபிஐ என்கொயரியை துவங்க போகிறார். இந்த சிபிஐ என்கொயரி துவக்கத்திற்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கும் இடையில் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு குறித்து தான் நாளைய விசாரணை டெல்லியில் நடக்கப் போகிறது. ஏன் எதற்காக விஜயை இவ்வளவு பரபரப்பாக டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள்? ஏற்கனவே டெல்லியில் நடந்த விசாரணையில் விஜய்க்கு எதிராக ஆதவர்ஜுனா, நிர்மல், அது மட்டும் இல்லாமல் குஷி ஆனந்த் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 26 தேர்தலுக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். பாஜக ஆட்டத்தை திரும்பவும் முதல்ல இருந்து துவங்கி இருக்கிறாங்க. யார் விஷயத்துல அப்படின்னா விஜய் விஷயத்துல. இந்த ஒரு படத்துல வந்து சூரி வந்து இந்த பரோட்டா சாப்பிடும் போது எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடு போடுங்கன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி விஜய் விவகாரத்துல பாஜக வெளிப்படையா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம். எந்த இன்வெஸ்டிகேஷன்? அந்த 40 பேர் இறந்து போனாங்க இல்லையா கரூர்ல, அந்த சம்பவம் குறித்து. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு பெரிய பஞ்சாயத்துகள் ஓடி அந்த வழக்கு சிபிஐக்கு மாறி சிபிஐ விஜயை டெல்லியில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இந்த நேரத்தில் ஏன் திடீர்னு இரண்டாவது முறையாக விசாரிக்கிறதுக்கு விஜயை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? இந்த கேப் எப்படி வந்துச்சு அப்படின்னா, விஜயனுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனு போட்டாங்க. அது ஒரு தனி மனு. அது இல்லாமல் 2வது மனு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த 2 மனுலையும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, விஜய் தன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாரு, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும், ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் பார்த்துட்டோம். இந்த சங்கீதாவினுடைய மனு வெளிவந்ததுக்கு பிறகு சங்கீதா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவருக்கு நடிகை தொடர்பு, இவர் உருப்படியா இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு விஜயினுடைய மார்க்கெட் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிருச்சு. கொஞ்ச நஞ்சா அவருக்கு வந்து ஏதோ வந்து ஓட்டு வந்திருக்கும், அந்த ஓட்டும் மிக மோசமா சரிய போகுது அப்படிங்கிறத அந்த கட்சியை உணர்ந்துட்டாங்க. யாரு? தாவேகாவே. இப்போ அவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போறாங்க. ஏற்கனவே வந்து ராகுல் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிப்படையா நம்ம வந்து பாஜகவோட பேசிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளா என்ன நியூஸ் அப்படின்னா, பக்கத்து மாநிலத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சினிமா நடிகர் திரு பவன் கல்யாண், அவர் எப்படி சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வச்சு டெப்டி சிஎம் ஆகி பயங்கரமா சீன் போட்டு கடைசியில் பார்த்தா பாஜக ஆர்எஸ்எஸ் காரராகவே அவர் மாறிட்டாரு. அவரு இவர்கிட்ட பேசுறாரு. யார்கிட்ட? விஜய்கிட்ட. அண்ணே, நீங்க தலையாலாம் நிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்க இமேஜ் போயிருச்சு, நீங்க வேற வழியே கிடையாது, என்டிஓட வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுப்பாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிரலாம். எடப்பாடினாலேயோ பாஜகனாலேயோ அங்க ஜெயிக்க முடியாது, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிரலாம், கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம், தயவு செஞ்சு நீங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு யார் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, திரு பவன் கல்யாண் அவர்கள் கூப்பிட்டுருக்காங்க. பவன் கல்யாணுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்காம விஜய் வந்து இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த உடனேயே 24 ஹவர்ஸுக்குள்ள விஜய்க்கு ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னா, தலைவா நீ கிளம்பி டெல்லிக்கு வா. எதுக்கு சார்? தொடர்ல இருந்து விசாரணை ஆரம்பிப்போம். நீ கரூருக்கு எத்தனை மணிக்கு போன, நீ கரூருக்கு ஏன் லேட்டா போன, கரூர்ல உன்னை பேச வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீ பேசின, அது மட்டும் இல்லாம கரூர்ல கூட்ட நெரிசலா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீ ஏன் பேசின, வாட்டர் பாட்டில தூக்கி போட்டதுக்கு பிறகு ஏன் நீ பேசின அப்படின்னு முதல்ல இவர் பண்ண எல்லா தவறுகளையும் நோட் பண்ணாங்க. பாத்தீங்களா இந்த சிபிஐ அதிகாரிகள்? அந்த லிஸ்ட்டை திரும்பவும் ஓபன் பண்ணி விஜயை கூப்பிட்டு அங்க என்கொயரி பண்ண போறாங்க. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கரூர் விஷயத்தை தான் இவங்க என்கொயரி பண்ண போறாங்க, இவர் கரூர் விஷயத்துல வசமா மாட்டிக்கிட்டாரு. இவர் மட்டும் கிடையாது, இந்த ஆதவர்ஜுனா, அந்த டிரைவர் எல்லாரும் சேர்ந்து மாட்டிருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் திரும்ப வச்சு செஞ்சு கரூரில் ஏற்பட்ட அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம முட்டாள். எதுக்கு விஜய் அவசர அவசரமா அவங்க வந்து டெல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, வேற வழியே கிடையாது, கரூர் சம்பவத்தை தூக்கி ஓரமா வைப்போம் தம்பி, 26 தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, உனக்கு எத்தனை சீட்டு வேணும் சொல்லு அப்படின்னு சிபிஐயே கேட்க போகுது. ஸோ பேச்சுவார்த்தைக்கு டைரக்டாக வர போறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிபிஐ என்கொயரி நடத்தும் போது நீங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறீங்கலாம் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்கு டைம் இருக்கு, இவரா மடிஞ்சு வந்துருவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இவர் மடிஞ்சு வர்ற மாதிரி தெரியல, கொஞ்சம் சீன் போட்டிருக்காரு, ராகுல் காந்தியோட போலான்னு ஒரு ஐடியா வச்சிருந்திருக்காரு. இப்போ மொத்தமா சங்கீதா வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சு நொறுக்கிட்டாங்களா, இருந்த கொஞ்ச நஞ்ச இமேஜும் காலி ஆயிடுச்சா, கரூர் சம்பவத்தில் ஆள் போண்டி ஆகி இப்போ குடும்ப பிரச்சனையும் போண்டி ஆகி கட்சியில் இருக்கிறவனே தினம் மெசேஜ் போட்டு வெளியே போறானா. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்டிஏ கூட்டணி வந்துருங்கன்ட்டாங்க. இவங்க சைட்ல இருந்தும் ஒரு பாசிட்டிவான பேச்சுவார்த்தை போவதாக அதிமுக இப்போ புதுசா போய் சேர்ந்த ஆட்களே நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களே ஆமாம் விஜய் எங்களோடு வரப்போகிறார் அப்படிங்கிறத வந்து பேச்சுவார்த்தையா நட்டிட்டு இருக்காங்க. இதுல ட்விஸ்ட் எங்க வருது? இதுல ட்விஸ்ட் எங்க அப்படின்னா, எடப்பாடி தான் அப்செட் ஆகிறாரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, விஜய் கூட சேர்ந்தாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், நாம ஜெயிக்கல அப்படின்னா குறைஞ்சபட்ச எதிர்கட்சி தலைவராவது நம்ம கௌரவமா இருந்திருக்கலாம், எதிர்கட்சி தலைவர் போஸ்ட்டை கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே. சரி, ஓகே, ரைட்டு, தப்பி தவறி ஜெயிச்சா கூட
விஜயும் பாஜக கூட்டணி அந்த என்டிஏ இருக்காங்க பத்தியா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை தனியா கழட்டி விட்டு ஆட்சியில போய் உட்காந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எடப்பாடி பழனிசாமி 2 நாளா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து ஆயிருமே, இவனை நம்பி நாம ஒரு கூட்டணிக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 234 தொகுதி தானே, அதுல விஜய் 60 கேட்கிறாரு, மினிமம் 60 கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பாஜக இன்னொரு பக்கம் 60 கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஒரு 60, அவருக்கு ஒரு 60 கொடுத்தா 120 முடிஞ்சுது. பேலன்ஸ் 100 சீட்லயே நிற்பாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அவரு? அப்போ இந்த பங்கீட்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து கடந்த 24 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் எனக்கு மெஜாரிட்டி வேணும், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 130 சீட்டாவது 140 சீட்டாவது நீங்க கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இருக்கிறத ஒரு 80 சீட்டை நீங்க 40-40 பிரிச்சுக்கங்க. பேலன்ஸ் மொத்தமா எனக்கு கொடுத்துருங்க. அதுல குறிப்பாக அதிமுக பாஜகவுக்கு நான் ஒரு 40 கொடுக்குறேன்னு சொல்றது இல்லையா, அதை வச்சு உங்க கூட்டணி கட்சிகள் நீங்க வந்து பாமக இன்க்ளூடட் எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு கொடுத்துங்க. நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 120 ஒரு 140 சீட்டு நின்னாதான் எனக்கு மரியாதை, இல்லைனா விஜயை நான் உள்ள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்க விஜயை உள்ள கொண்டு வந்து என்ன காலி பண்ண நீங்க பிளான் பண்றீங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறதுல பயங்கரமான முரண்டு பிடிக்கிறார் எடப்பாடி. அது ஒரு நியாயமும் இருக்கு. எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் கட்டாயமா அவர் ஜெயிச்சாகணும். இந்த தேர்தலையும் அவர் தோத்து போனா யாரும் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்சி ஏற்கனவே இப்போ அழிஞ்சு செதஞ்சு போயிருக்குல்ல, இந்த மிச்ச மீதி அங்கங்கே ஒட்டு வருஷமா இருக்குல்ல, இது எல்லாமே 2ஆ பொளந்து ஒரு குரூப் பாஜகவுக்கு போயிடும், இன்னொரு குரூப் தாவேகாவுக்கு போயிடும். தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும்போது அதிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ எல்லாத்தையும் இங்கே விலை பேசி யாரு இந்த பாஜக குரூப்ஸ் விலைக்கு வாங்கிடும். இது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்று பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதே சமயத்தில் அதிமுகவும் கிடைக்கல, நம்பர்ஸ் கிடைக்கல. இப்போ விஜய்க்கு கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அல்டிமேட்டாக பாஜக என்ன பண்ணும் அப்படின்னா, அதிமுகவில் ஜெயிச்சு வந்த 4-5 எம்எல்ஏ இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் தான் கட்சிக்கு வர வச்சிரும். அப்புறம் விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சு, விஜய் நீ வந்து எதிர்கட்சி தலைவராக இரு தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா விஜய் தனி கட்சி வச்சிருக்கிறது ஒன்று தான், பாஜகவில் சேர்றது ஒன்று தான், 2 ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஒன்றும் கொள்கை வேறுபடலாம். பெரியாரை வச்சுக்குவாங்க, காமராஜர் வச்சிருப்பாங்க. ஆனால் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் என்ன சொன்னாரோ அதை செய்ய மாட்டாங்க. நேர் எதிராக மதவாத சக்தியோட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்க்காத ஒரே கட்சி இவங்க தான். யாரு? தாவேகா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கூட்டணியில் இல்லாத கட்சிகளை சொல்ல வர்றேன். கூட்டணி இல்லாத கட்சிகளை நம்பர் 1 தாவேகா, நம்பர் 2 சீமான். சீமான் அப்பப்போ லைட்டாக எதிர்ப்பாரு, அப்பப்போ மேலிடத்துல இருந்து தகவல் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் பல்ல காமிச்சிருவாரு. எல்லாம் நம்ம ஒன்று தானே, நம்மளாம் ஒரே ரத்தம் தானே அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சிருவாரு. ஸோ அப்போ விஜய் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டும் மோடியையோ பாஜகவையோ விமர்சிச்சிடக்கூடாது. அதாவது ரொம்ப துல்லியமான விஷயம். இப்போ நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது எப்படி மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க போகுது, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எவ்வளவு மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக இன்றுள்ள கட்டளை பேசியிருக்காரு. பிரஸ் மீட்ல எல்லாம் வந்திருக்கு செய்தி. இது மாதிரி பாஜகவை எதிர்ப்பதற்கு ஸ்பெசிபிக்காக ப்ரோக்ராமாக ஏதாவது விஜய் பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிம்பாரு. சரி ராஜா, அவன் கொள்கை எதிரி என்னென்ன கொள்கைன்னு சொல்லு. அவங்களுடைய கொள்கை என்னென்ன, அதுக்கு நேர் எதிராக நீ என்ன கொள்கை வச்சிருக்கிற, இந்த கொள்கை எதிரியை நீ விரிவா உன்னுடைய தொண்டர்கள்ட்ட பேசினா மட்டும் தானே அவன் புரிஞ்சுக்குவான். ஐயோ ஜிஎஸ்டிக்கு நான் எதிரி, ஜிஎஸ்டி போட்டது தப்பு, ஜிஎஸ்டியால தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை வருது, நீங்க 10 வருஷமா இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி ஏமாத்திட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லு. இல்ல டிமானிட்டைசேஷன் கொண்டு வர போறீங்க, தென்னிந்தியாவுக்கு தமிழர்களுக்கும் இத்தனை எம்பிக்கள் காலி பண்ண போறீங்க, சொல்லு. கிட்டத்தட்ட 2500 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்க, தமிழுக்கு நீங்க ஒதுக்கல, அப்ப நீங்க தமிழ் இன விரோதி, தமிழ் மொழி விரோதி இந்த பாஜக, சொல்லுபடி. நீங்க வந்து அரசியல் விரோதி, தத்துவ விரோதின்னு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு பாஜகவை விமர்சிக்காம எஸ்கேப் ஆனதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாஜக கிட்ட சரண்டர் ஆக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு விஜய்க்கு தெரியும். குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கூட அப்படி சீனை போட்டிருந்தாங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, போன முறை வந்து ஆதவர்ஜனாவையா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இந்த விசாரணையில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுத வச்சிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த கேள்விகள் எல்லாமே விஜயை மையமாக வச்சுதான். விஜய் புறப்பட்டது, வந்தது, அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார் முடிவு பண்ணது, ஏன் கரூருக்கு வந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண இடத்த ஏன் மாற்றினது, இது மாதிரி முக்கியமான கேள்விகள் எல்லாமே விஜயை டார்கெட் பண்ணுற கேள்விகள் தான். இந்த கேள்விகளை பிரிண்ட் அவுட் போட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வாயில் கேட்டால் அதே இதையும் பேசுவாங்க. ரெண்டாவது நான் ஒன்று சொன்னேன், சிபிஐ மாற்றிருச்சு, இந்த கதைலாம் விடுவாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த பேப்பர் எல்லா கேள்விக்கும் பதில் எழுத விட்டாங்க. கைப்பட தலைவன்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பதிலையும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு விஜய் அடுத்த நாள் வர சொல்லி விஜய் கையில் இதே ஷீட்டை கொடுத்து தம்பி எழுதுங்க அப்படின்ட்டாங்க. அவர் எனக்கு எழுத படிக்க வராது, வேற யாராவது வச்சு எழுதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது ஏற்கனவே விஜய் சிபிஐட்ட ட்ராப்,
இந்த ட்ராப்பை எப்போ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சங்கீதா விவகாரம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் விஜய் ஒரு மோசமான பலவீனமான இடத்துக்கு நகர்ந்தார் இல்லையா? இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தம்பி வேற வழி கிடையாது, இங்கே வாங்க, உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்கள் தான், எதுக்காக நீங்கள் தனி கட்சி வச்சிருக்கிறீங்க, நம்ம கட்சியில் இணைஞ்சிருங்க அப்படின்னு பாஜக மொத்தமாக அந்த பேக்கேஜை கூட்டுட்டு இந்த தேர்தலை சந்திக்க போகிறதாக திட்டங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு இந்த பவன் கல்யாணம் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாஜகவுக்கு என்ன லாபம்? தமிழ்நாட்டில் குருமூர்த்தியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இவங்க ஏன் விஜயை சேர்த்துக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? குறிப்பாக த்ரிஷா விஷயம் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆர்வம். த்ரிஷா விஷயம்னா என்ன? அந்த அம்மா மனுவில் சொல்லிட்டாங்க, ஒரு நடிகையோட இருக்கிறாரு, என்னை கழட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நடிகை யாருன்னு நம்ம பேர் சொல்கிறோம். ஏன் பேர் சொல்கிறோம்? நீ தான் கூட்டு வந்து எல்லா இடத்துலையும் காமிக்கிறிய, இதுதான் என் ஆள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த நடிகை ஒரு பார்ப்பன சமூகத்திலேருந்து வந்தவங்க. குருமூர்த்தி, ஷோ, இந்த வகைராக்கள் எப்படி ஜெயலலிதாவை உருவாக்குனாங்களோ அதே போல த்ரிஷாவையும் நம்ம வந்து கட்சிக்கு தலைவி ஆக்கிடுவோம். முதல்ல ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தலில் பணி, இப்படின்னு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கு த்ரிஷா தலைமை தாங்குவார். திருப்பியும் ஒரு பார்ப்பன பெண் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டினுடைய கட்சிக்கு நாங்கள் தலைவராக்கி இருக்கிறோம் அப்படின்னு. குருமூர்த்தி வேற வழியே இல்லை, பாவம் அவரெல்லாம். ஏன்னா ரஜினியை வச்சு ஏதோ காய் நகர்த்தினாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வச்சு காய் நகர்த்தினாரு, யாரெல்லாம் வச்சு காய் நகர்த்துறாரு, எல்லாரும் வசூல் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்களே தவிர யாரையோ பழி கொடுக்க முடியல அவர்னால. இப்போ விஜய் சிக்கியிருக்காரு. விஜய் யார்கிட்ட சிக்கியிருக்காரு? த்ரிஷாகிட்ட சிக்கியிருக்காரு. த்ரிஷா வேற வழி இல்லை, இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன லாபியினுடைய ஆளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த 5-10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லாமல் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டாலே போதும்பா. ஏன்னா இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த இந்தியா கூட்டணிக்கு பின்னாடி உட்காந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டிஸ்கஷன் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கவர்னர் ஒன்று பண்ணால் உடனே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறத பார்த்துட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே கவர்னருக்கு எதிராக கோர்ட்டில் வந்து நிற்கிறான். யாம எஸ்ஐஆர் கொண்டு வந்தோம்னா இவங்க ஒரு பிரச்சனை பண்ணி எஸ்ஐஆர் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதை எல்லா மாநிலம் ஃபாலோ பண்ணுது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அறிவு சார்ந்த அரசியல் உரையாடல், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இந்த அறிவு சார்ந்த உரையாடலே இருக்கக்கூடாது. ஒரு தலைமுறை, இன்னைக்கு 10 வயசா இருக்கிறவன் 20 வயசாகி புதுசாக ஓட்டு போடுற வர்றான் பார்த்தீங்களா, ஒரு 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகள் ஒரு தலைமுறையை எப்படியாவது இந்த குரூப்பை முட்டாளாக உட்கார வச்சிடணும். அவங்களுக்கு எந்த அரசியலுமே இல்லாமல் உட்கார வச்சிடணும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாங்க. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியே வர வச்சு கட்சியை உடைச்சு எம்ஜிஆரை வந்து உட்கார வச்சு அதுக்கு பிறகு ஜெயலலிதா வச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட் தான். ரொம்ப 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 ஆப்பொலிட்டிக்கலாக போயிடுச்சு. அரசியலே கிடையாது, தத்துவமே கிடையாது, உரையாடலே கிடையாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது. இது எல்லாமே பஞ்சாயத்தாக ஓடிச்சு. பிற்பாடு ஜெயலலிதா சில விஷயங்களை மாற்றிக்கிறாங்க, அதில் நிறைய வரவேற்பும் கிடைக்குது. ஆனால் இப்போ த்ரிஷாவோ இல்லை விஜயோ இல்லை எடப்பாடியோ இவங்க யாருமே எந்த விதமான சித்தாந்த உரையாடலுக்குள்ள வரமாட்டாங்க. இவங்களுக்கு பெரியாரை தெரியாது, அம்பேத்கரை தெரியாது, திராவிடம்னா தெரியாது, ஆரியம்னா தெரியாது, தமிழ் தேசியம்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. இவங்க வந்து புலிகளுக்கும் சப்போர்ட் கிடையாது. ஸோ இவங்களை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வச்சு அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முட்டாள் கூட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிடலாம். ஒரு ஜெனரேஷன் ஆஃப் இளைஞர்களை அரசியல் நீக்கம் செய்து விட்டால் நாம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த இந்துத்துவ குழுக்கள் நினைக்கிறாங்க. இதுக்குள்ள ஆள் பிடிச்சிக்கலாம், நம்ம எப்படியாவது வளர்ந்து தமிழ்நாட்டில் 2வது சக்தியாக இருந்து முதல் சக்தியாக வந்துடலான்னு பாஜக ஒரு கணக்கை போடுது. சுத்தி முத்தி பார்த்தா அந்த கணக்கு ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த கணக்கு சரியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக இப்போ வலுவாக தான் இருக்கு. இந்த கூட்டணி எல்லாருமே ஆர்கனைஸ் ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை திமுக உருவாக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க போடக்கூடிய தேர்தல் கணக்கு, குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் தேர்தல் கணக்கு போட மாட்டாங்க. அவங்க அடுத்த 20-30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை எப்படி நாசம் பண்ணலாம், தமிழ்நாட்டில் எப்படி திராவிட அரசியலையோ தமிழ் தேசிய அரசியலையோ எதுவுமே இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற துல்லியமான நோக்கத்தோடு தான் அவங்க எப்பவுமே செயல்படுவாங்க. அப்போ அந்த நோக்கத்துக்கு நல்ல ஃபிட்டாக வரக்கூடிய நபர்கள் முதல்ல எடப்பாடி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தார். இப்போ எடப்பாடிக்கு மவுசு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ யார் கிடைக்கிறா? அடுத்தது விஜய், அப்புறம் த்ரிஷா. இவங்களை வச்சு தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டா, தமிழ் இளைஞர்களை நாசம் பண்ணிட்டா, தமிழ்நாட்டில் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, கீழடி, இரும்பு காலம் எந்த அறிவுமே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னம்னா இந்துத்துவ அரசியல் வந்துடும். அப்புறம் வந்து உட்காந்து சமஸ்கிருதம், வேதம், ஆரியம், பார்ப்பனியம், சரஸ்வதி நாகரிகம், சிந்துவெளி வந்து வேத நாகரிகம் எல்லா கதையும் பேசி ஒரு தலைமுறையை ஒட்டுமொத்தமாக அரசியல் நீக்கம் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ விஜய் டெல்லி போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. டெல்லியில் வச்சு குமுற போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தேர்தல் கூட்டணியில் அப்படிங்கிறத.